சென்னையில் மேம்படுத்தப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது திறந்து வைக்கிறார். 42 கோடியே 45 லட்சம் ரூபாயில் மேம்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொல்காப்பிய பூங்காவில் புதிய நுழைவு வாயில், பார்வையாளர் மாடம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டு திறக்கப்பட இருக்கின்றன. விவரங்களோடு நமது செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், முதலமைச்சர் தொல்காப்பியர் பூங்காவை தற்போது திறந்து வைக்க இருக்கிறார். என்னென்ன சிறப்பு அமைப்புகளோடு இந்த பூங்கா மேம்படுத்தப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் சார்பில் 42 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டிருக்கிற தொல்காப்பிய பூங்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்கான கல்வெட்டை தற்போது திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் செயல்படக்கூடிய சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் கீழ் தொல்காப்பிய பூங்கா என்பது பராமரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் நவீன வசதியுடன் கூடிய புது நுழைவாயில், கண்காணிப்பு கோபுரம், பார்வையாளர் மாடம், குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பகுதி உட்பட பல்வேறு வசதிகளுடன் பூங்கா என்பது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சுற்றுச்சூழல் கல்வியை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் பூங்காக்களுடைய நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 58 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய தொல்காப்பிய பூங்கா கடந்த 2011ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்டது. தொல்காப்பிய பூங்காவை மேம்படுத்த கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் திட்ட அறிக்கையில் தயாரிக்கப்பட்டது. இதில் சென்னை மாநகராட்சி மூலம் தொல்காப்பிய பூங்கா பகுதி 1 மற்றும் பகுதி 2 இணைத்து காந்தம் சாலையில் உயர்மட்ட நடைபாலமும் அமைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சிஜிஎஸ் சாலை, தினகரன் சாலை இருக்கக்கூடிய அந்த குழாய்கள் கால்வாயாக மாற்றப்பட்டு கூட்டு வழிய கால்வாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு நவீன வசதிகளுடன் தொல்காப்பிய பூங்கா மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். பல்வேறு சுற்றுச்சூழல் சிறப்பம்சங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தொல்காப்பிய பூங்கா 42 கோடி ரூபாய் அளவுக்கு மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூங்காவில் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. சென்னையில் மேம்படுத்தப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது நேரடியாக திறந்து வைத்தார். திறந்து வைத்ததோடு அங்கு வந்திருக்கக்கூடிய பள்ளி மாணவிகளுக்கும் அவர் பரிசுகளை வழங்கியிருக்கிறார். இதுவரை இந்த பூங்காவில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் வந்து சூழலியல் பற்றிய பல விஷயங்களை பார்த்து கற்றிருக்கிறார்கள். தற்போது இந்த தொல்காப்பிய பூங்காவில் புதிய நுழைவாயில் உள்ளிட்ட சிறப்பு அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டு மேம்படுத்தப்பட்ட பூங்காவாக தற்போது இந்த பூங்கா திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்வையிட செல்லக்கூடிய மாணவர்களுடைய அந்த வாகனத்தையும் கொடியசைத்து முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளி மாணவர்களோடு சிற்றுந்தில் பயணிக்க இருக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதியின் அடிப்படையில் திராவிட மாடல் அரசை வெற்றிகரமாக நடத்தி இந்தியாவிற்கு முன் உதாரணமாக தமிழ்நாட்டை உருவாக்கிய நாடு போற்றும் நல்லாட்சி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு 42.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவினை பொதுமக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். தற்போது மாணவர்களோடு சிற்றுந்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பயணிக்கிறார்கள். மாணவர்களோடு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் களத்தில் இருந்த விவரங்களோடு நமது செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், தற்போது மாணவிகளோடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாம் இந்த பேட்டரி கார்ல இந்த பூங்காவை வலம் வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அந்த வசதியும் தற்போது துவங்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதற்கு எப்போது இருந்து பொதுமக்களுக்கு பார்வைக்கு அனுமதி இந்த பூங்காவில் வழங்கப்படும்? எவ்வளவு ஏக்கர் பரப்பளவில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது? என்னென்ன பார்வை இடங்கள்லாம் இங்க இருக்கு?
சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையினுடைய சார்பில் 42 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தற்போது தொல்காப்பிய பூங்கா மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மேம்படுத்தப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் செயல்படக்கூடிய சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் கீழ் தான் தொல்காப்பிய பூங்கா பராமரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நவீன வசதியுடன் கூடிய புதிய நுழைவாயில் பகுதி, கண்காணிப்பு கோபுரம், பார்வையாளர்களுடைய மாடம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி உட்பட பல்வேறு வசதிகளுடன் அந்த பூங்கா என்பது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் கல்வி குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளும் இங்கு நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு பூங்கா மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 58 ஏக்கர் பரப்பளவில் தொல்காப்பிய பூங்கா என்பது கடந்த 2011ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்டு தொல்காப்பிய பூங்காவை மேம்படுத்துவதற்காக கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் திட்ட அறிக்கையும் தயாரிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த பூங்கா என்பது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மேம்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். கல்வி சுற்றுலாவை மாணவர்களுக்கு கொடியசைத்து தொடங்கி வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுடன் பயணித்து இந்த பூங்கா இந்த பகுதி எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட வசதிகள் எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் மாணவர்களுடன் கண்டுகளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக இந்த பொதுமக்கள் பயன்பாடை பொறுத்தவரை திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை பிற்பகலில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 மணி நேரம் பொதுமக்கள் அனைவரும் வந்து பார்க்கக்கூடிய வகையில் இந்த பூங்கா என்பது திறந்து வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக கல்வி சுற்றுலாவுக்காகவும் ஆராய்ச்சி மேம்பாட்டிற்காகவும் இந்த பூங்காவை பெரிதளவில் பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த பூங்கா மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொதுமக்களை பொறுத்தவரை வார நாட்களில் அதுவும் குறிப்பாக ஒரு 2 மணி நேரம் பொதுமக்கள் இதை பார்வையிடக்கூடிய வகையில் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 58 ஏக்கர் பரப்பளவில் விரிந்திருக்கக்கூடிய தொல்காப்பிய பூங்காவை தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். மிக முக்கியமாக பரபரப்பான சென்னையில் வாழக்கூடிய மக்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்வதில் மிக முக்கியமான இடமாக, அதுவும் குறிப்பாக பொழுதுபோக்குவதற்கான ஒரு இடமாக மெரினா கடற்கரை இருந்து கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஒரு பெரிய பூங்காவாக இருக்க வேண்டும் என்ற கூடியதில் செம்மொழி பூங்காவிற்கு பொதுமக்கள் செல்வார்கள். அதையும் கூட குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. அதற்கு எதிர்ப்புறமாக நவீன வசதியுடன் மற்றொரு பூங்காவும் கலைஞர் உருவாக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தொல்காப்பிய பூங்காவும் சென்னை வாசிகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு இழப்பாறக்கூடிய வகையில் பசுமை போர்த்திய இந்த மரங்களுக்குடையாக அவர் நடந்து செல்வது, அமர்வது, கல்வி சுற்றுலாக்களை மேம்படுத்துவது, சுற்றுச்சூழலை புரிந்து கொள்வது உட்பட பல்வேறு விதமான பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடிய வகையில் இந்த பூங்கா என்பது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பூங்காவை திறந்து வைத்ததோடு மட்டுமல்லாமல் மாணவர்களுடனே சென்று பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அதிலும் கல்வி சுற்றுலாவையும் முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். கல்வி சுற்றுலாவுக்கு வரக்கூடியவர்களுக்கான சிற்றுண்டி உணவுகளும் வழங்கப்படுகிறது. அதிகபட்சமாக பொதுமக்கள் இதை பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக சுற்றுச்சூழல் குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சென்னையில் அதுவும் 58 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்ததாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. பகுதி 1லிருந்து 2க்கு செல்லக்கூடியதற்கான பாதைகளும் அதற்கான அந்த நீர் சென்று வருவதற்கான குழாய்களும் அமைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் தான் தொல்காப்பிய பூங்கா சுமார் 58 ஏக்கர் பரப்பளவில் 42 கோடியே 45 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். தற்போதைய நிலவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். தற்போது மேம்படுத்தப்பட்ட வசதிகளோடு திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொல்காப்பிய பூங்காவில் மாணவர்களோடு சுற்றுச்சூழல் பற்றிய அந்த ஆய்வினை முதலமைச்சர் மேற்கொண்ட நிலையில் மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி வழி அனுப்பி வைத்தார். இதை பொதுமக்கள் வாரத்தில் 2 மணி நேரம், நாள் ஒன்றுக்கு 2 மணி நேரம் பார்வையிடக்கூடிய வகையிலும் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் மாணவர்களுக்கான ஒரு கல்வி சுற்றுலா தலமாக இந்த பூங்கா மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.